நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையிலே கமிட்டி போட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே தவிர இந்த உரிமை வேண்டும் என்று சொல்வதில்லை. டெல்லிக்கு அவ்வளவு பயம் அல்ல, விசுவாசம். தமிழ் வழி கல்வி வைத்தாலே ஆபத்துங்கிறிய. ஹிந்தியை படிக்க சொல்ற 1ஆவதுல இருந்து தேசிய கல்விக் கொள்கையில எங்க தமிழை படிக்கணும்னு ஒண்ணுமே இல்லையே. மதர் டங் படிக்கலாம். தமிழர் தாயகமாக தமிழ்நாட்டுக்குள்ள இறையாண்மை வேண்டும். தமிழ் மொழிதான் இங்கே ஆட்சி மொழியா இருக்க வேண்டும், கல்வி மொழியா இருக்க வேண்டும். எந்த அதிகாரத்தை நீங்கள் 1967 இருந்து மீட்டிருக்கிறீர்கள்? இந்தியன் என்று ஒரு இனம் இருந்ததும் இல்லை, வாழ்ந்ததும் இல்லை. இந்தியன் என்ற பெயரே வெள்ளைக்காரன் போட்ட பிச்சை பெயர். ஒரு காங்கிரஸ்காரர், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை, அகிம்சாவாதி, காந்தியவாதி, இந்திய விடுதலை போராட்டத்தில் பாடிய பாட்டிலே ஒன்றுதான், தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு. ஒரு காங்கிரஸ்காரர் பாடினார். ஆனால் சீர்திருத்தம், பகுத்தறிவு, புரட்சி பேசிய நாட்டு விடுதலை பேசிய இந்த திராவிடவாதிகள் தமிழன் என்று சொல்லாதே, திராவிடன் என்று சொல். துணிச்சா சொல்ற அசோக்வர்தன் செட்டி சொல்லுகிறார், வெறும் 25 விழுக்காட்டினர் தான் இந்திய மக்கள் தொகையில் இந்தி பேசுகிறார்கள். அதனுடைய பாக்கி 75% இந்தி இல்லாதவர்கள். எனவே அது பெரும்பான்மையோர் பேசும் மொழி அல்ல. எனவே இந்தி ஒரு வட்டார மொழியே தவிர தேசிய மொழி அல்ல என்று அசோக்வர்தன் செட்டி சொல்லுகிறார். ஸ்டாலினை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமியை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். தமிழ்நாடு முழுக்க மத்திய அரசினுடைய சிபிஎஸ்இ பாடத்திட்ட பள்ளிகள் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. லட்சக்கணக்கில் இந்தி படிக்கிறார்கள். நாங்கள் என்ன அதை தடுக்கிறோமா என்று சரணடைந்த நபர் ஸ்டாலின். இந்த மாநாட்டு தீர்மானத்தை 1990 பிப்ரவரி 25 அன்று தொடங்கி வைத்த இந்த தமிழ் தேசியம் என்ற தத்துவத்தை ஒரு அடி பின்வாங்காமல் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிற எங்கள் ஐயா பேமா அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். தமிழ் தேசிய நாள் என்று நம்மால் அழைக்கப்படும் பிப்ரவரி 25ஆம் நாளை பூதலூர் ஒன்றியம் புதுக்குடி பகுதியில் கொண்டாடுவது மகிழ்ச்சிக்குரியது. இந்த கூட்டம் மிக எழுச்சியாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு தொடக்க நிகழ்வாக இங்கே நம்முடைய கொடியை புதிதாக இந்த இடத்தில் கம்பம் நட்டு கல்வெட்டும் பறித்து ஏற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த பகுதி பேரியக்க தோழர்கள், பூதலூர் ஒன்றிய தோழர்கள் வழங்கியிருக்கிறார்கள். மிகச் சிறப்பாக அந்த கொடி கம்பம், அதன் கீழே கல்வெட்டு, கிட்டத்தட்ட 5 அடி உயரம் உள்ள கல்வெட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பட்டா நிலம், கண்ணை உறுத்தும் புறம்போக்கு நிலம் அல்ல. சட்டப்படி அந்த அனுமதி உண்டு. அப்படித்தான் இங்கே ஏற்றப்பட்டிருக்கிறது இந்த கொடி. இந்த பகுதியில் கிராமமாக நம்முடைய அமைப்பு செயல்பட்டு மக்கள் பணியாற்றி வரக்கூடிய ஒரு காலம். கிளைகளில் உறுப்பினர்களாக இருக்கிறார்களோ இல்லையோ, இந்த மக்கள், இந்த பகுதியினர் நம்முடைய இயக்கம் என்று தமிழ் தேசிய பேரியக்கத்தை உரிமை கொண்டாடக்கூடிய, உறவு கொண்டாடக்கூடிய பகுதி நம்முடைய இந்த புதுக்குடி, காமாட்சிபுரம், வெண்டியம்பட்டி, காதாட்டிப்பட்டி, இப்படி இங்கே இதை சுற்றியுள்ள ஊர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட இயக்க பகுதிகள் தான். தமிழ் தேசிய நாள் என்ற இந்த நாளில் தமிழ் தேசியம் குறித்து சிறப்பாக தோழர்கள் சொல்லிவிட்டார்கள். 1990 பிப்ரவரி 25ஆம் நாள் சென்னை பெரியார் திடலில் நாம் நடத்திய அந்த மாநாடு, அது வழி திறந்து விட்டது, வழிகாட்டியது. அது ஏதோ ஒரு மாநாடு நடத்தி முடிந்து விடவில்லை. அது பல தாக்கங்களை
எங்களுடைய அமைப்பிலே உருவாக்கியது. சிபிஎம்மில் செயல்பட்டு அதிலிருந்து வெளியேறி நாங்கள் உருவாக்கிய கட்சியில் அந்த பொது உடைமை சொல் எல்லாம் வைத்துக் கொண்டு அதை முதன்மைப்படுத்திக் கொண்டு செயல்பட்டோம். ஒரு இனம் தனக்கான அரசுரிமை பெறாத பொழுது அந்த இனத்தில் பொது உடைமையா முதலாளித்துவமா எது என்ற பேச்சுக்கே இடமில்லை. பொது உடைமை கட்சி ஒரு அனைத்து இந்திய கட்சியாக எல்லா மாநிலங்களிலும் வளரவும் முடியவில்லை. ஏனென்றால் இன மொழி தாயக உரிமையை பேசாத ஒரு கட்சி பொது உடைமை கட்சி. பாரத் மாதா என்று பாஜக பேசுவது போல இவர்கள் பேசுவார்கள், அதிலும் பாதி கிணறு தாண்டுவார்கள். காங்கிரஸ்காரர்களோ பிஜேபி காரர்களோ புராணங்கள் கதைகளை சொல்லுவார்கள், இந்து மதத்தினுடைய ஆன்மீகத்தை சொல்லுவார்கள், சிவனை சொல்லுவார்கள், திருமாலை சொல்லுவார்கள், மக்களை தொட்டு விடுவார்கள். கம்யூனிஸ்டுகள் அதுவும் பேச முடியாது, பேச மாட்டார்கள். மாநில இன மொழி தாயகத்தையும் பேச மாட்டார்கள். எனவே ரெண்டும் கெட்டானாகி இந்தியாவில் ஒரு 4 தொகுதி 5 தொகுதிக்கு மு.க. ஸ்டாலினிடம் மண்டியிடக்கூடிய அவலத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்? அவர்களை கேவலம் கிண்டல் செய்வதற்கல்ல, உண்மையை உணராமல். மு.க. ஸ்டாலின் அவங்க அப்பா ஒரு மோசடியாக ஒரு இனத்தை திணித்து ஒரு இன உணர்ச்சியை உண்டாக்கினார்கள். நம்முடைய புறநானூறு சிலப்பதிகார பெருமை எல்லாம் பேசி திராவிடன் என்ற ஒரு மோசடி இனத்தை திணித்தார்கள். நம்மவர்களும் புரியாமல் தெரியாமல் அப்படி ஒரு இனம் இருந்தது போல் இருக்கிறது திராவிடன் என்று நம்பினார்கள். போலியாகவாவது ஒரு மாநில இனம் ஒன்றை திராவிட முன்னேற்ற கழகம் கற்பித்துக் கொண்டது. ஆனால் இந்தியன் இந்தியன் என்று சொல்லி கம்யூனிஸ்டுகள் ஒரு இடத்திலும் நிலை கொள்ள முடியாமல், வேறு பிடிக்க முடியாமல் நிராயுதபாணியாகி அனாதையாகி விட்டார்கள். அவர்கள் இருந்த மேற்கு வங்காளத்தில் கூட ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் இனம் மொழி தாயகம் என்பது அடிப்படை. இன்றைக்கு அமெரிக்காக்காரனோ ஒரு ட்ரம்ப் இருக்கிறான் என்றால் வெள்ளை இன ஆதிக்க உணர்வோடு செயல்படுகிறான். அந்த இன உணர்ச்சியை அவன் கிளப்புகிறான். ஐரோப்பியர்கள், பல நாட்டுக்காரர்கள் அந்த வெள்ளை இன ஆதிக்க உணர்வுள்ளவர்கள், அது பிரான்ஸா இருக்கட்டும் பிரிட்டனா இருக்கட்டும், ஜனநாயகம் எல்லாம் பேசுவான். வெள்ளை இன ஆதிக்கக்காரர்கள் எனவே கொஞ்சம் ஒரு பகுதியோடு ட்ரம்போடு ஒட்டி இருப்பார்கள், அமெரிக்காவோடு. அந்த இன உணர்ச்சி இல்லாத, இன உரிமை பேசாத எந்த இயக்கமும் வளராது. கற்பனையாக ஒரு இனத்தை உருவாக்கி கொண்டு இந்தியன் என்று பேசுகிறான் காங்கிரஸ்காரர்களும் பாஜக காரர்களும். இந்தியன் என்று ஒரு இனம் இருந்ததும் இல்லை, வாழ்ந்ததும் இல்லை. இந்தியன் என்ற பெயரே வெள்ளைக்காரன் போட்ட பிச்சை பெயர். இந்தியன் என்று ஒரு இனம் கிடையாது. அந்த இந்தியன் என்பது சிந்து நதியிலிருந்து ஐரோப்பியர்கள் மேற்கத்தியர்கள் உருவாக்கிய திரிபு சொல். அது இண்டஸ் வேலி கிரேக்கர்களுக்கு முதல் எழுத்தில் எஸ் வராதாம், அதனால் அவர்கள் சிந்து என்பதை இந்து என்று அழைத்தார்கள். ஈரானிலிருந்து வந்தவர்கள் ஹிந்து என்றார்கள். இதெல்லாம் சேர்ந்துதான் இந்தியா என்று வந்தது, அவர்கள் உருவாக்கிய சொல். இங்கே யாருக்கும் சொந்தமான இந்தியா என்ற பெயரில் ஒரு மொழியும் கிடையாது, ஒரு இனமும் கிடையாது, ஒரு பாழும் கிடையாது. அதுபோல பாஜக சொல்லும் பாரத் பாரத் என்று எங்கேடா இருந்தது பாரத்? சொல்லு பார்ப்போம். பாரத மாதா, பாரத மாதா என்பார்கள். எங்கிருந்து வந்தது என்றால், பரதன் என்று ஒருத்தர் இருந்தான். துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் பிறந்தவன் பரதன். அவன் இந்த நாட்டை ஆண்டான். அவன் பெயரால் தான் பாரத் என்று வந்துவிட்டது, பரத கண்டம் என்று வந்துவிட்டது என்பார்கள். சரி, அவன் தான் ஆணாயிற்றே, அவனை எப்படி போய் பாரத தாய் என்கிறாய் என்று நாங்கள் கேட்கோம். பரதன் ஆம்பளை, அவன் ஆண்டான், அதனால பாரதம் பரதகண்டம் சொல்ற. அப்புறம் பாரத தாய் எங்கிருந்து வந்தது? ஆண் பெண்ணாக மாறிய கதையா? போலித்தனங்களும் பித்தலாட்டங்களும் பண்ணும் பொழுது இப்படித்தான் முரண்பட்டு மாட்டிக்கொள்வார்கள். இப்ப நாம் தமிழ் தாய் என்கிறோம் என்றால் தாய் தான், தந்தையெல்லாம் இல்ல, தமிழ் தாய்.
அது கற்பனையாக இருக்கட்டும், இல்ல உண்மையாக இருக்கட்டும், தமிழ் தாய் என்றால் பெண், பெண் தெய்வம். அதற்கு ஒரு ஆண் வேடமெல்லாம் கிடையாது. அப்படி மதர் டங், தாய்மொழி என்று உலகெங்கும் சொல்லுகிறார்கள் என்றால் தாயாக ஒற்றை வடிவமாக பார்ப்பதுதான். இந்த ஒன்றுமில்லாதவர்கள் தான் பரதன் என்ற அதையும் சொல்லுவார்கள், அவன் பேராலே பாரதம் என்றும் சொல்லுவார்கள், பாரத தாய் என்பார்கள். இப்படி அங்கங்கே ஒரு ஒரு தேசமில்லாத, ஒரு தாயகம் இல்லாத ஒரு மண்டலம், வெள்ளைக்கார வணிக வேட்டையாடிகளால் உருவாக்கப்பட்ட இந்தியா இது. பிரித்தானிய பீரங்கிகளால் உருவாக்கப்பட்ட இந்தியா என்பது யாருக்கும் ஒரு இயற்கையான தாயகம் அல்ல. இதை பிடித்து கொண்டு ஆரிய பிராமணர்களும் வைசியர்களும் இந்திக்காரர்களும் நம்மை போன்ற இனங்களை அடிமைகளாக, காலனியாக மாற்றிக்கொண்டார்கள். சரி, இந்த உண்மையை உணர்ந்து ஒரு கூட்டரசாக வைத்துக் கொள்வோமே, வெள்ளைக்காரன் இணைத்தான், ஒரு கூட்டரசாக வைத்துக் கொள்வோமே. தனித்தனியாக இருந்ததுதான். எந்த காலத்தில் இந்தியா என்ற நாடு இருந்தது, பாரதம் என்ற நாடு இருந்தது? சான்று உண்டா? அது முடியாது. நம் இனத்தை அழிக்க வேண்டும், அவர்களுக்கு தமிழ் மொழியை அழிக்க வேண்டும் முதலில். ஏன்? வடநாட்டுக்காரர்களுக்கு முதல் எதிரிகளாக நினைப்பது தமிழர்களை. அவர்கள் தாய்மொழி, அவர்களுடைய வரலாறு. இங்கே நம்ம தோழர் அருணபாரதி சொன்னார் அல்லவா, எங்கெங்கே வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் என்று. இதெல்லாம் கற்பனை அல்ல. துஷ்யந்தன் சகுந்தலை மகன் பரதனை பற்றிய புராண கதை அல்ல இது, உண்மை சான்றுகளோடு உள்ளது இது. அப்படிப்பட்ட ஒரு இனம் நமக்கு கீழ்ப்படாது, நமக்கு ரொம்ப நாளைக்கு காலனியா இருக்காது என்பதனால் வடநாட்டுக்காரர்கள் இந்த மொழியை சிதைக்க, இந்த இனத்தை சிதைக்க எல்லா சூழ்ச்சியும் செய்கிறார்கள். அந்த அணிகளிலே முதன்மையானவர்கள் காங்கிரஸ்காரர்கள். ஏற்கனவே அவர்கள் நடிப்பார்கள் இப்படி போல அப்படி என்றெல்லாம். பண்டித நேருவை விட, இந்திரா காந்தியை விட இன்றைக்கு என்ன தீவிரமா இந்தி திணிக்கிறார்களா? அதன் தொடர்ச்சி தான் நரேந்திர மோடி இந்தி திணிப்பிலே. ஆக இந்த தமிழ் மொழியை அழித்து விட்டு இந்தியை, சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம். இதற்கு மாற்றாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று 1930களில் இருந்து போராடிய தமிழர்கள் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை, இந்திய எதிர்ப்பை அறிவித்த திராவிட கட்சியினரை ஆதரித்தார்கள். கடைசியில் என்ன ஆயிற்று? இன்றைக்கு தடுக்க முடியவில்லை. நீராற்றல் துறை என்று இந்திய அரசின் நீராற்றல் துறையை ஜல் சக்தி என்றுதான் சொல்ல வேண்டும் என்கிறான். அப்படித்தான் மு.க. ஸ்டாலின் சொல்லுகிறார், எழுதுகிறார். அதுபோல ஒவ்வொன்றையும் சமஸ்கிருதத்திலே வைக்கிறான். நீதிமன்றத்திலே போய் பார்த்தால் வழக்கறிஞர்கள் திண்டாடுகிறார்கள். இந்திய தண்டனை சட்டம், சாட்சி சட்டம், குற்றவியல் சட்டம் எல்லாம் ஹிந்தியில வந்துச்சு. சிஆர்பிசி இல்லை, இப்பொழுது ஒரு ஹிந்தி பேரு. ஐபிசி இல்லை, இப்பொழுது ஹிந்தி பெயர். இப்படி எவிடன்ஸ் ஆக்ட் இல்லை, இப்பொழுது ஹிந்தி பெயர். எல்லாம் ஹிந்தி மயம். வேகமாக திணிக்கிறான். தமிழை பாதுகாப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற திராவிட கட்சி திமுக ஒன்று காங்கிரஸோடு கூட்டணி சேரும். இந்திய திணித்த காங்கிரஸ்காரனோடு சேரும். 1965 மொழிப்போரிலே 400 பேர் தமிழர்களை சுட்டுக் கொன்ற கட்சி, ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி. நான் அப்பொழுது 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன் திருக்காட்டுப்பள்ளியிலே. 400 பேரை சுட்டுக் கொன்ற ஆட்சி. பக்தவச்சலம் காங்கிரஸ் முதலமைச்சர், அனைத்து இந்திய காங்கிரஸ் தலைவர் காமராஜர் சுட்டுக் கொன்ற ஆட்சி அது. 400 பேரை அப்படி சுட்டு கொன்று அதை சொல்லி சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். இன்னைக்கு என்ன இந்திய என்ன தடுத்து விட்டார்களா? எங்காவது மறித்து தடுத்து விட்டார்களா? இல்லை. இந்திய ஏன் தமிழ்நாடு அரசு பள்ளியில் வைக்கவில்லை என்று கேட்ட பொழுது கடந்த ஆண்டு ஸ்டாலின் சொன்னார், நாங்கள் வைக்கவில்லை, ஆனால் தமிழ்நாடு முழுக்க மத்திய அரசினுடைய சிபிஎஸ்இ பாடத்திட்ட பள்ளிகள் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன, லட்சக்கணக்கில் இந்தி படிக்கிறார்கள், நாங்கள் என்ன அதை தடுக்கிறோமா என்று சரணடைந்த நபர் ஸ்டாலின். இது என்ன இருமொழி கொள்கைங்க? தமிழ் மொழிக்கே பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் அனுப்புவதில்லை. மாநில உரிமை மீட்பு என்று சொல்லி
தமிழ்நாட்டு தாயக இறையாண்மை மீட்பு என்று அல்லவா நீ சொல்ல வேண்டும். இது என்ன வெறும் மாநிலமா, ஒரு நிலமா, விவசாய நிலமா? இந்த பக்கம் அந்த செய்யி இந்த செய்யி அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு நம்ம வயக்காட்டுக்கு பேர் வச்சிருப்போம். ஒரு பகுதியில் இருந்தாக்க ஒரு பேரு, அந்த செய் இந்த செய்யின்னு சொல்லி. அது போலப்பா மாநிலம். தமிழர் தாயகம், தமிழர்களுடைய தாயகத்தின் தமிழ்நாட்டு இறையாண்மையை, தமிழ்நாட்டு உரிமையை, அரசுரிமையை மீட்போம். அப்படி இறையாண்மை உள்ள, அது சொந்த அதிகாரம் உள்ள இனங்களின் கூட்டரசாக இந்தியாவை மாற்ற கோருவோம் என்றல்லவா ஸ்டாலின் சொல்ல வேண்டும், கருணாநிதி சொல்லியிருக்க வேண்டும். அவர்கள் என்ன, அவன் அனுமதிக்கிற மொழியில சொல்லுகிறார்கள். டெல்லிக்காரன் என்ன அனுமதிக்கிறானோ அது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. மாநிலம் என்ன மாநிலம்? தமிழ்நாடு இல்லையா இது? தமிழர் தாயகமாக தமிழ்நாட்டுக்குள்ள இறையாண்மை வேண்டும். தமிழ் மொழிதான் இங்கே ஆட்சி மொழியா இருக்க வேண்டும், கல்வி மொழியா இருக்க வேண்டும். எந்த அதிகாரத்தை நீங்கள் 1967 இருந்து மீட்டிருக்கிறீர்கள்? 67 இருந்த அதிகாரங்கள் எல்லாம் பறி போயிருக்கின்றன மாநிலத்திற்கு. விற்பனை வரி போடும் அதிகாரம் மாநில அரசிடம் இருந்தது, வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்தது. 70களிலே அதை கொண்டு போய் இந்திரா காந்தி இந்திய அரசனுடைய ஆதிக்கம் உள்ள பொதுப்பட்டியலில் சேர்த்தார். விற்பனை வரி, கல்வி வரி, விற்பனை வரி பிறகு ஜிஎஸ்டியில சேர்க்கப்பட்டது. கல்வி அதிகாரம் மாநிலத்துக்கு இருந்தது, வெள்ளைக்கார ஆட்சியிலிருந்து 1935 இருந்தது. அதை கொண்டு போய் பொதுப்பட்டியலிலே இந்திய அரசனுடைய ஆதிக்க பட்டியலில் சேர்த்தவர் இந்திரா காந்தி. மன்மோகன் சிங் ஆட்சியிலே திமுக கூட்டணி விற்பனை வரி விதித்து வசூலிக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருந்தது. அதே 37, 38 இருந்து வெள்ளக்காரன் ஆட்சியிலிருந்து அந்த அதிகாரம் மாநிலத்திடம் இருந்தது. அதை காலி செய்து சரக்கு சேவை வரி என்று மாற்றி மத்திய அரசுடைய வரி பட்டியலில் கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் காங்கிரஸ் ஆட்சியாளர்கள். அப்பொழுதும் கூட்டணி தான் திமுக. இப்பொழுது மாநில உரிமை தேர்தலுக்காக கருணாநிதி பேசுகிறார். மாநில உரிமை, மாநில உரிமை, மாநில சுயாட்சி. என்ன உரிமை, என்னென்ன உரிமை என்று வாய் திறந்து சொல்ல மாட்டேன் என்கிறார். வாய் திறந்து சொல்ல மாட்டேன் என்கிறார். மாநில உரிமைகள் கமிட்டி போட்டிருக்கிறேன், நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையிலே கமிட்டி போட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே தவிர இந்த உரிமை வேண்டும் என்று சொல்வதில்லை. டெல்லிக்கு அவ்வளவு பயம் அல்ல, விசுவாசம், இனத்தை காட்டி கொடுப்பது. இந்த பக்கமே திரும்ப மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. கொத்தடிமை, பாஜகவின் கொத்தடிமையாக வளம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த 2 நபர்களும் சவடால் பேச்சு பேசுகிறதை பாருங்க, போலித்தனமான பேச்சு. 2 பேரும் டெல்லிக்கு கைத்தடிகள், டெல்லிக்கு கட்டுப்பட்டவர்கள், தமிழினத்தை காட்டி கொடுக்கக்கூடியவர்கள். திமுகவும் அதிமுகவும். தமிழ்நாட்டு உரிமையை பற்றி பேசுகிறீர்களா? இங்க அருணாபாத் சொன்னார், இங்க விளையக்கூடிய நெல்லுக்கு விலையை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை. என்னென்னமோ விலைவாசி உயர்ந்து விட்டது. நெல்லின் விலை நாங்கள் சொல்லுகிறோம், ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் கொடுக்கணும். இன்னும் கூட கொடுக்கணும். குறைந்தபட்சம் 3500 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு கொடுக்க வேண்டும். ஏன் கொடுப்பதில்லை? விவசாயி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண முடியாது, சக்தி இல்லை. உள்ளூரில் வாங்கவில்லை என்றால் விற்க முடியாது, தேங்கி கிடக்கும். வேறு வழி இல்லாமல் நம்மிடம்தான் விற்பான் விவசாயி என்று அடிமாட்டு விலைக்கு வாங்குகிறீர்கள். அடிமாட்டு விலைக்கு. இந்த உரிமையை மீட்டிருக்கிறீர்களா? கல்வி உரிமையை மீட்டீர்களா? ஜிஎஸ்டி வேண்டாம், விற்பனை வரியை மறுபடி கொண்டு வா என்று கேட்டிருக்கிறீர்களா? மாநில சுயாட்சி என்று பேசி மயக்குகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். பகைவனை விட மிகவும் ஆபத்தானவர்கள் நண்பனை போல் நடிக்கும் ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீ என்ன உரிமையை பேசுகிறாய்? என்ன மாநில உரிமையை பேசுகிறாய்? எதுவும் இல்லை. அசோக் வர்தன் செட்டி என்று இருக்கிறார், ஸ்டாலின் போட்டிருக்கிற மாநில உரிமை கோரிக்கை மத்திய மாநில உறவு ஆய்வு குழு போட்டிருக்கிறாரு, குரியன் ஜோசப் குழு. அதுல அசோக் வர்தன் செட்டி இருக்கிறார். அவர் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தவருங்க, தமிழ்நாடு வெளி மாநிலத்துக்காரர். தமிழ்நாட்டிலே ஐஏஎஸ் அதிகாரியா இருந்து பணி ஓய்வு பெற்றவர் அசோக் வர்தன் செட்டி. அவர் வெளிப்படையாக பேசுகிறார்.
இந்தி இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்கக்கூடாது. இந்தி என்பதும் ஒரு மாநில மொழிதான், ஒரு வட்டார மொழிதான். துணிச்சலா சொல்றாரு அசோக் வர்தன் செட்டி, வடநாட்டுக்காரன். தமிழ்நாட்டு உரிமை, எல்லா மாநில உரிமையும் பேசுகிற நபராக இருக்கிறார். சொல்ல தயாரா? துணிச்சலா சொல்ற அசோக் வர்தன் செட்டி சொல்லுகிறார், வெறும் 25 விழுக்காட்டினர் தான் இந்திய மக்கள் தொகையில் இந்தி பேசுகிறார்கள். அதனுடைய பாக்கி 75% இந்தி இல்லாதவர்கள். எனவே அது பெரும்பான்மையோர் பேசும் மொழி அல்ல. எனவே இந்தி ஒரு வட்டார மொழியை தவிர தேசிய மொழி அல்ல என்று அசோக் வர்தன் செட்டி சொல்லுகிறார். ஸ்டாலினை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமியை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். இப்ப இந்த கட்சிகள்லாம் இங்க எதுக்கு ஏத்துக்கிட்டு? உன் தாய்மொழியை அழித்து தான் பதவி கொள்ளையடிக்கக்கூடிய நபர்கள் திமுக அதிமுக தலைவர்கள். அவர்கள் அப்படி அடுக்கு முறையிலே கீழே அவர்கள் ஆள் வச்சிருக்கிறார்கள், கண்காணிகளை, பல்வேறு பதவி பெயர்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள். அவரவருக்கு உரிய விகிதத்தில் ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும், அதனால இருப்பார்கள், வேற ஒன்றும் இல்லை. ஒரு பல இனங்கள் கொண்ட ஒரு செயற்கை நாடு இந்தியா, செயற்கையாக உருவாக்கப்பட்ட நாடு இந்தியா. அசோக் வர்தன் செட்டி சொல்கிறார், இதிலே பல இனங்கள் இருக்கின்றன, அந்தந்த இனத்தின் மொழியும் மத்திய ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இந்த இந்தியா ஒன்றாகவே இருக்காது என்கிறார். அதற்கு எடுத்துக்காட்டாக அசோக் வர்தன் செட்டி சொல்லுகிறார், சோவியத் யூனியன் உருவாக்கப்பட்ட பொழுது 15 இனங்கள் 15 மொழிகள். லெனின் அந்த 15 மொழியும் ஆட்சி மொழி. தலைமை நாடாளுமன்றத்திலே பேசலாம், அலுவலகங்களிலே பயன்படுத்தலாம் என்று கொண்டு வந்தார். 15 மொழி. அதை பின்னர் 1938ஆம் ஆண்டு ஜோசப் ஸ்டாலின் என்ற நபர், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களிலே ஒருவராக இருந்தவர், அவர் இனம் வேறு, ஜார்ஜிய இனம், ஆனால் ரஷ்ய இனமாக வேடங்கட்டி கொண்ட நபர் ஜோசப் ஸ்டாலின். அந்த ஸ்டாலின் தான் 1938ஆம் ஆண்டு ரஷ்ய மொழி மட்டுமே ஒன்றியத்தினுடைய ஆட்சி மொழி, சோவியத் யூனியன் ஆட்சி மொழி என்று மாற்றினார். சொல்லுபவர் அசோக் வர்தன் செட்டி. இன்றைக்கு சோவியத் யூனியன் 1990 பிரிந்து 15 நாடுகளாக மாறி போனதற்கு முக்கிய காரணம் ரஷ்ய மொழி திணிப்பு என்கிறார். அதன் வழியிலே அவர் என்ன சொல்ல வருகிறார்? இந்தி மொழியை திணித்தால் இந்தியா இருக்குமா என்பது சந்தேகம் என்பதை மறைபொருளாக சொல்லுகிறார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு வடநாட்டு IAS அதிகாரிக்கு அந்த துணிச்சல் இருக்கிறது. அப்படி பேசக்கூடிய துணிச்சல் ஸ்டாலினுக்கு உண்டா? ஸ்டாலின் கொத்தடிமைகளாக தமிழினத்தைச் சேர்ந்த தளபதிகள் இருக்கிறீர்களே, உங்களுக்கு உண்டா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டா? இந்தியாவிலேயே மொழிப்போரை நடத்தி 400 பேர் உயிரிழம் செய்த மண் தமிழ் மண். உலகத்தின் மூத்த முதல் மொழி தமிழ். எங்கள் மொழிக்கு பேசுவது போல் நடிக்கிறீர்கள். சரி, வெளியில் இருந்து வந்த திராவிடவாதிகள் இருக்கிறார்கள், ஆந்திராவில் இருந்தோ கர்நாடகத்தில் இருந்தோ வந்து இந்த நாட்டிலே குடியேறி திராவிட பெயரை வைத்துக் கொண்டு நம் மீதும் திணிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். உண்மையான தமிழன் தமிழச்சிக்கு பிறந்த நீயும் ஏன் சொல்லுகிறாய்? இதுதான் கேள்வி. இந்த மண்ணின் தமிழன் தமிழச்சிக்கு பிறந்த நீயும் உன்னை திராவிடன் என்று சொல்லலாமா? ஒரு காங்கிரஸ்காரர், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை, அகிம்சாவாதி, காந்தியவாதி, இந்திய விடுதலை போராட்டத்தில் பாடிய பாட்டிலே ஒன்றுதான், தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு. ஒரு காங்கிரஸ்காரர் பாடினார். ஆனால் சீர்திருத்தம், பகுத்தறிவு, புரட்சி பேசிய நாட்டு விடுதலை பேசிய இந்த திராவிடவாதிகள் தமிழன் என்று சொல்லாதே, திராவிடன் என்று சொல். நீங்கள் ஆந்திராவின் ஓங்கோல் பகுதியிலிருந்து வந்திருக்கலாம், உங்களுக்கு வேண்டுமானால் திராவிடன் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் அசல் பெயரை மறைப்பதற்கு. எங்களுக்கு மீது ஏன் திராவிட திணிக்கிறீர்கள்? மைசூர் பகுதியிலிருந்து குடியேறியவருடைய வாரிசு ஈவேரா, அதற்காக நீங்கள் திராவிடன் என்று திணிப்பீர்களா? எங்களுடைய அசல் இனத்தை நாங்கள் மறந்துவிட வேண்டும், சொல்லக்கூடாது. எங்களுடைய வரலாற்று பெருமை, எங்கள் கரிகால் பெருவளத்தான் பெருமை, பாண்டியன் நெடுஞ்செழியன் பெருமை, சேரர்
செங்குட்டுவன் பெருமை எல்லாம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தானே இழிவுபடுத்தி பேசினார் ஈவேரா நம்முடைய மொழியையும் எல்லாவற்றையும். பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்தார். பிராமண ஆதிக்கத்தை எதிர்க்க தமிழர் மரபு. நீ என்ன புதுசா வந்து எதிர்க்கிற? 2000 ஆண்டுக்கு முன்னாடியே மன்னனுக்கு பேர் வச்சான் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்று. எவனுக்கு வச்சிருக்கான்? ஆரியனை விரட்டி அடிச்சவன் பாண்டியனை பாராட்டுறாங்க. கனக விசயன் என்ற ஆரிய மன்னர்கள் தலையிலே கல்லை ஏற்றி கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை எடுத்தான் என்று இளங்கோடியில் எழுதுகிறான். எந்த ஆரியனுக்கு நாங்க அடிமைப்பட்டு கிடந்தோம்? பிற்காலத்துல மாறி போனோம். எப்ப? விஜயநகர ஆட்சி வந்த பொழுது. தெலுங்கர் கன்னடர்களுடைய விஜயநகர ஆட்சி பிற்கால சோழர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு ஏற்பட்ட பிறகுதான் இந்த நாம் அடிமை உளவியலுக்கு ஆளானோம். அது 600 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. சொந்த இனப்பெருமை மொழி பெருமை இல்லாமல் அயலான் இங்கே தெலுங்கு கன்னடம் பேசியவருடைய ஆட்சி இங்கே வந்தது. விஜயநகர ஆட்சி, நாயக்கர் ஆட்சி குட்டுச்சோர் அடித்து நம்முடைய உளவியலை சீரழித்தது. அதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ராஜராஜ சோழன் தான் எல்லாம் கெடுத்தாமா. ஏன்னா தமிழ ராஜராஜ சோழன் தான் எல்லாம் கெடுத்தாமாங்க. திருமாவளவன் என்று ஒரு தம்பி இருக்கார்ல, அண்ணன், ராஜராஜ சோழன் எல்லாம் கெடுத்தான். விஜயநகர ஆட்சியில கெட்டதை சொல்லுவியா? மணிப்பிரவாள நடை என்று சமஸ்கிருதத்தையும் தமிழையும் சமபாதியாக கலந்து பேச வேண்டும் என்று கொண்டு வந்தார்களே தெலுங்கர் ஆட்சியிலே, அதை பேசுவாயா? எங்களுடைய ஒரு சோழன் ராஜராஜன் பல சீர்திருத்தம் செய்தவன். இன்று தேவாரம் பாடப்படுகிறது என்றால் தீட்சிதர்கள் திருடி மறைத்து வைத்திருந்த தேவாரத்தை மீட்டவன் ராஜராஜ சோழன். திருமுறை பாடுபவர்களுக்கு ஏராளமாக நியமித்து நிலம் கொடுத்தவன், சம்பளம் கொடுத்தவன். அவனுடைய இயற்பெயர் அருண்மொழி. அவனுக்கு கிடைத்த நிறைய பட்டங்களில் ராஜராஜன் ஒன்று, அவ்வளவுதான். இதோ திருச்சியில் ஓடுகிறதை உய்ய கொண்டான், இந்த பக்கத்துல ஓடுது உய்ய கொண்டான். இந்த பட்டம் ராஜராஜன் பட்டம். உய்ய கொண்டான். ஒரு கிளையாறு வெட்டினான் காவேரியில் இருந்து. வெட்டுவாய் தலை என்று அதற்கு பேர். இன்றைக்கு அது பெட்டவா தலை என்று பேசப்படுகிறது. அங்கிருந்து ஒரு ஆற்றை வெட்டி கொண்டு வந்தவன் ராஜராஜன். ஆவாரம்பட்டியில் போய் முடிகிறது. தன்னுடைய பட்டத்தின் பெயரை அந்த ஆற்றுக்கு உய்ய கொண்டான் என்று பெயர் வைத்தான். அவன் என்ன தீண்டாமை வளர்த்தான்? அவன் என்ன சீர்க்க? 29 வருஷம் ஆண்டவன். அதுக்கு மேல அவருக்கு ஆட்சி வாய்ப்பு இல்லை. வெறும் 29 ஆண்டுகள் ஆட்சி செய்தவன் ராஜராஜன். அவன் நம்ம இனத்திலே ஒரு பெருவீரனாக இருக்கிறான். அதை அழிக்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்கிறார்கள். அவன் எல்லாருக்கும் பொதுவானவன். மன்னராட்சி என்றால் மன்னராட்சி தான், ஜனநாயக ஆட்சி அல்ல. ஒப்பீட்டளவில் அதில் எப்படி சிறப்பாக செய்தார்களோ அவர்களை பாராட்டுகிறோம், அவ்வளவுதான். மன்னராட்சி நீடிக்க வேண்டும், மீண்டும் வர வேண்டும் என்றா கேட்கிறோம். அவனவன் இன்றைக்கு பிரிட்டன்ல ராஜாவை வைத்திருக்கிறானே, கான்ஸ்டிடியூஷன் படி. ஏன் வைத்திருக்கிறான்? அரசமைப்பு சட்டப்படி ராஜா கையெழுத்து போடணுங்க. ராஜாவோ ராணியோ, இப்ப ராஜா இருக்காரு, அதுக்கு முன்னாடி அந்த அம்மா ராணி இருந்தாங்க. அரசியல் சட்டப்படி இங்கே குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அது அந்த ராஜாவுக்கு உண்டு பிரிட்டன்ல. அவர்களை விட நீங்கள் பெரிய ஜனநாயகவாதி ஆயிட்டீங்களா இங்க தமிழ்நாட்டில்? அவன் ஏன் வச்சிருக்கிறான்? அந்த ராஜாவை தூக்கி எறிய முடியாதா? இனப்பெருமை, வரலாற்று பெருமை, அதன் சின்னம் மன்னன் என்று அவன் கருதி வைத்திருக்கிறான். பல நாடுகளில் வைத்திருக்கிறான். ஐரோப்பாவிலே, ஜப்பானிலே வைத்திருக்கிறார்கள், இங்கே டென்மார்க்கிலே வைத்திருக்கிறார்கள், நார்வேயிலே வைத்திருக்கிறார்கள், மலேசியா என்ற முஸ்லிம் இஸ்லாமிய நாட்டிலே ராஜாவை வைத்திருக்கிறார்கள். கான்ஸ்டிடியூஷன் படி, அரசியல் சட்டப்படி இனப்பெருமை, வரலாற்று பெருமை, அந்த அடையாளமாக அந்த ராஜா பேருக்கு இருக்கிறார். அவருக்கு ஒன்றும் பெரிய அதிகாரம் கிடையாது, ஆனால் சட்டப்படி சில அதிகாரம் உண்டு. ஏன் வைத்திருக்கிறான்? நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ராஜா இல்லாமல் சீரழித்து சின்னா பின்னப்படுத்தியவர்கள் விஜயநகர மன்னர்களும் மாலிகாப்பூர் போன்ற கயவர்களும். இங்கே வந்து படையெடுத்து, அயலான் படையெடுத்து சீர்குலைத்து சின்னா பின்னமாக்கி விட்டு போய்விட்டார்கள். இன்று வரை அடிமையாக இருக்கிறோம். வெள்ளைக்காரன்ட்ட அடிமையா இருந்த இப்ப டெல்லிக்காரன்ட்ட அடிமையா இருக்கிறோம். நம்ம பேரை நம்ம தமிழன் தமிழச்சின்னு சொல்ல முடியாது அப்படின்னா என்ன யாது? அவன் நாட்டில் அப்படி விடுவானா?
நாங்களும் சொல்லவில்லைன்னா சொல்ல. உனக்கு நான் ஊப்பிக்காரனை கேட்கிறேன், உனக்கு இனம் இருந்தா சொல்லுடா. எனக்கு தமிழன் இருக்கு, சில பேருக்கு தெலுங்கன் இருக்கான், மலையாளி இருக்கான், மராத்தி இருக்கான், வங்காளி இருக்கான். ஊபி பீகார்காரன் உன் இனம் என்ன, நேஷனாலிட்டி என்ன சொல்லு. கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். உனக்கு தேவை இந்தியன் என்பது, எனக்கு என்ன தேவை? உனக்கு என்ன இருந்தா சொல்லு பார்ப்போம். ஓ மொழியை இந்த ஹிந்தி ஒரு 300 வருஷத்து மொழி. இதுக்கு முன்னாடி அங்க போச்சுபுரி, மைத்திலி, இதை விட வளமான மொழிகள் பேசப்படுகின்றன. உத்தரப்பிரதேசங்கிறது என்னங்க அர்த்தம்? வடக்கு மண்டலம்னு அர்த்தம். அது இனப்பேரா? தமிழ்நாடுன்னா தமிழர் நாடுன்னு இனப்பேரு. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் நடுமண்டலம் ஏன் வச்சிருக்க? உனக்கு இனம் உருவாக முடியவில்லை. பல பேர், பல எடுப்பு, பல கலப்புகள், பல தொல்லைகள் போச்சு. நாங்க வேணா அனுதாபப்படலாம். ஆனா வாழருந்த நரி எல்லா நரியும் வாழறதுக்கு சொன்னது போல எங்களையும் வாழறதுக்கு சொல்றீங்கிறேன். உனக்கு இனம் இல்லை வடநாட்டுக்காரனுக்கு, இந்திக்காரனுக்கு. உனக்கு தாய்மொழி ஹிந்தி கிடையாது. எவனுக்கு தாய்மொழி? நாங்கெல்லாம் சவால் விடுறோமே, நிரூபிடா. இந்தி எவனுக்கு தாய்மொழி? அது பொது மொழி, அவ்வளவுதான். அவங்களுக்கு வடநாட்டுக்காரங்களுக்கு கம்யூனிகேஷன் மொழி. அவனுக்கு மைத்திலி, போச்சுபுரி, கல்யாணி, அவதி என்று ஏராளமான தாய்மொழி. அதுக்கான மக்கள் தொகை கணக்கெல்லாம் தனியா இருக்கு. எங்களுக்கு தாய்மொழியும் தமிழ் தான், மரபு மொழியும் தமிழ் தான், அடையாளமும் தமிழ் தான். இப்ப நேற்று இல்ல, 5000 10,000 ஆண்டுகளா? இப்படிப்பட்டவர்கள் நம்மளை வைத்துக்கொண்டு எப்படி இருக்கலாம்? அவங்களுடைய உரிமை இருக்க வேண்டும், நாமும் இருப்போம் என்ற ஒரு ஜனநாயகம் இல்லாமல் இந்தி மயமாக்கி விட வேண்டும். நண்பர்களே, தோழர்களே, இப்ப இன்னைக்கு அவன இனம் என்பதுதான். அவங்க ஒரு இனத்தை உருவாக்கிறாங்க. தமிழ் இனம் இடைஞ்சலா இருக்கு, அழிக்கணும். பாஜக காரனுக்கு அதுதான். அவன் பாரதியன் பா, பாரதியன், தமிழனை அழிக்கணும். பாஜகவுடைய தந்திரம் எப்படி தெரியுமா? தோல்ல கை போட்டு அரவணைச்சு கழுத்தை இறுக்கி கொள்ற திருதராஷ்டிர ஆலிங்கன கூட்டம் பாஜக கூட்டம். நம்ம ஆட்களுக்கு தெரியாது. எங்க போனாலும் புகழ்வார், தமிழ் பழமையான மொழி, பழமையான மொழி. அதனுடைய உளவியல் அர்த்தம் நம்ம ஆட்களுக்கு புரியாது. பழமையான மொழியை படிக்கிறதுக்கு வச்சிருக்கேன் அவன் தேசிய கல்விக் கொள்கையில. தமிழ் ஒரு மொழி, முக்கியமான மொழி, நம்ம பழமையான மொழி, படிக்க வேண்டும். தமிழ் வழி கல்வி வைத்தாலே ஆபத்துங்கிறிய. ஹிந்தியை படிக்க சொல்ற 1ஆவதுல இருந்து தேசிய கல்விக் கொள்கையில. எங்க தமிழை படிக்கணும்னு ஒண்ணுமே இல்லையே. மதர் டங் படிக்கலாம், 5வது வரலும் படிக்கலாம். எது? தாய்மொழிய. தமிழெல்லாம் கிடையாது. இப்படி வைத்திருக்கிறார்கள். நம்முடைய மொழி இனத்தை அழிக்க, சிதைக்க பார்த்து கொடுக்கிறார்கள். இந்த கூட்டம் இதை பாதுகாக்காது. திமுக, அதிமுக கூட பாதுகாக்காது. 3ஆ பிரிச்சா நம்ம ஆள் தான் சொன்னாரு, டி.கே.எஸ். இளங்கோவன் சொன்னாரு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, பாஜக ஆட்சியில தமிழ்நாட்டை 3ஆ பிரிக்க போறாங்களாமே அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன? எங்களுக்கு 3 முதலமைச்சர் கிடைப்பாங்க. டி.கே.எஸ். இளங்கோவன் சொன்னது. நம்ம தத்துவ மேதை சீனிவாசன் புள்ள. அதனால அந்த மாதிரி அடைச்சிட்டு போவோம். அது கவலையப்படாததெல்லாம் அந்த கூட்டம், திராவிட கூட்டம். நமக்கு இனம், தாயகம் அழிப்பு என்பது விடும். எனவே தமிழ் தேசியம் என்பது எடுத்து அதற்குள்ளதான் நமக்குள்ள உள்ள என்ன பிரச்சனை, சாதி சண்டை இருக்கா, மத சண்டை இருக்கா, தீர்த்துக்கணும். உயர்வு தாழ்வு கூடாது. தமிழ் தேசிய பேரியக்கம் சொல்லுகிறது, தமிழர்கள் அனைவரும் சமம், ஆணும் பெண்ணும் சமம், மனிதர்கள் அனைவரும் சமம், இதுவே தமிழர் அறம் என்று நாம் சொல்லுகிறோம். சாதி சங்கங்களை வளர்த்து கொண்டு மோதி கொள்ளக்கூடாது. அதனால் எந்த பலனும் கிடையாது. நாளைக்கே 100க்கு 100 எல்லாமே சாதி மறைஞ்சிடணும் இல்லை. மெல்ல மெல்ல அது போகட்டும். அதை முன்னிறுத்தி அதை வைத்துக்கொண்டு ஊர்ல சண்டை போடுவது என்ன நியாயம்? அது என்ன தேவை? என்ன பலன் அடைய போறோம்? நம்ம இது மாதிரி போடணும்னு தான் பாஜக விரும்புறான், வடநாட்டுக்காரன் விரும்புறான். நம்ம ஒன்றாக இருக்கக்கூடாது, தமிழர்கள் ஒன்றாக இருக்கக்கூடாது என்று. இந்த சண்டையெல்லாம் விட்டுட்டு நம்முடைய தாயகத்தை பாதுகாக்க வேண்டும், மொழியை பாதுகாக்க வேண்டும். எங்கோ இல்லை, தாயகம்னா எங்கேயோ கற்பனை. நம்ம வாழ்ற மண்ணு. இந்த பாருங்க, சிப்காட் எங்க வருது? செங்கிப்பட்டி, சாணப்பட்டி சுத்தி சில 100 ஏக்கர் எடுக்க போறான். அப்புறம் பல 1000 ஏக்கர். யார் முதலாளி? எல்லாம் வடநாட்டுக்காரன் வருவான், வெளிநாட்டுக்காரன் வருவான். நம்ம கிராமங்கள் ஆச்சாம்பட்டி, செங்கிப்பட்டி, அந்த வன்னியம்பட்டி, கிண்ணியம்பட்டி, குறும்பூண்டி எல்லாம் இருக்காது, போயிடும்.
இப்ப தெரியாது, பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். சிப்காட் தமிழ் தேசிய பேரியக்கம் தான் அதை எதிர்த்து தொடர்ந்து போராடுகிறது. அது பத்தாது, எல்லாரும் சேர்ந்து போராட வேண்டும். எதுக்கு சிப்காட்டுங்க? அந்த சிப்காட் வந்தால் என்ன நம்ம ஆளுக்கு கொடுக்க போறான்னா, வடநாட்டுக்காரனுக்கு வெளிநாட்டுக்காரனுக்கு பெருங்கம்பெனி பெரும் தொழிற்சாலைகளுக்கான இடம் அது சிப்காட் என்பது. ஏற்கனவே சிட்கோ சிறு தொழிற்சாலைகளுக்கான இடம் அங்க இருக்கு, அது இருக்காங்க. அப்புறம் எதுக்கு சிப்காட்டு? ஸ்டாலின் வேலை இது. பணம் கொடுக்குறான், நிறைய பணம் கொடுப்பான் பல கம்பெனிக்காரன். அவன் எப்போ தொடங்குவான்? முன்பணம் கொடுத்துருவான், கொடுக்க வேண்டியவனுக்கெல்லாம் முன்பணம் கொடுத்துருவான். நம்முடைய தாயகத்தை அழிக்கிறார்கள், நம்முடைய ஊர் அடையாளத்தை அழிக்கிறார்கள். இவ்வளவு அபாயம் வந்திருக்கிறது. இதெல்லாம் பாதுகாக்கத்தான் தமிழ் தேசியம். ஒரு இனம் அழிந்து போகக்கூடாது, அடுத்தவனுக்கு அடிமையா இருக்கக்கூடாது, கரைஞ்சி சிதைஞ்சு போகக்கூடாது. நாங்கள் ஒரு தேசியம், நீங்கள் ஒரு தேசியம், கூட்டாக இருப்போம், கூட்டரசாக. போன மே மாதம் 10ஆம் தேதி கூட்டரசு மாநாடு என்று ஒன்று போட்டோம் தஞ்சாவூரிலே. செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழக தலைவரோட வந்து சிறப்புரையாற்றினார். அதிலே வகுத்தோம். இங்கே இதில் உள்ளது போலதான் 90லே சொன்னது போல, தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாட்டில் போட்டது போல, இறையாண்மை உள்ள தேசங்களுடைய கூட்டமைப்பா இந்தியாவை மாத்து. அங்க ஒரு 2 பார்லிமெண்ட் எல்லாம் கூடாது, ஒரே ஒரு பார்லிமெண்ட். எல்லா மாநிலத்துக்கும் ஒவ்வொரு இன அடிப்படையில் ஒரு மாநிலம், அந்த மாநிலத்துக்கு சம எண்ணிக்கை. பெரிய மாநிலமோ சின்ன மாநிலமோ 10 பேர் தான் அந்த டெல்லியில அமைக்கக்கூடிய ஒரு கூட்டரசு பார்லிமெண்ட்டுக்கு என்றால் எல்லாருக்கும் தலைக்கு 10 தான். வரி போட்டு விதித்து வசூல் பண்ணக்கூடிய அதிகாரம் இந்த மாநிலம் என்று சொல்லக்கூடிய தேசிய இன தாயகத்துக்கு தான் வேண்டும், அந்த கூட்டரசுக்கு கூடாது. கூட்டரசு செலவு, கூட்டரசுடைய பொறுப்பு என்ன? ராணுவம் இருக்கலாம், ரூபாய் அச்சடிப்பு இருக்கலாம், வெளிநாட்டு உறவு இருக்கலாம். இதுக்கு மேல கூட்டரசு ஒன்றும் வேண்டியதில்லை. என்ன இது? இதென்ன வெள்ளைக்காரன் பிடிச்சி கொடுத்துட்டு போனது தானே உனக்கு? வடநாட்டுக்காரன்ட்ட லாட்டரி சீட் அடிச்சது மாதிரி உனக்கு அடிச்சு வச்சிருக்கு. எங்களுடைய தேசத்தினுடைய இறையாண்மையை பாதுகாத்து கொண்டுதான் ஒரு கூட்டரசையும் நாங்கள் பாதுகாப்போம். இந்த கோரிக்கையை வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். அப்பொழுதுதான் நம்மவர்கள் ஆளும் இனமாக, நம்மை நாமே, அடுத்தவனை அல்ல, நம்மை நாமே ஆளும் இனமாக இருப்போம். இல்லை என்றால் தமிழ்நாட்டிலேயே ஆளப்படும் இனமாக இருப்போம். தமிழ்நாடு என்ற பேரும் இருக்காது, இந்த தாயக எல்லையும் இருக்காது. சிதைத்து பிரித்து விடுவார்கள். மொழி வழி மாநிலம் அமைக்க மறுத்த கட்சி காங்கிரஸ் கட்சி. பலர் போராடி அதை உருவாக்கினார்கள். எனவே மீண்டும் அந்த மொழி வழி மாநிலத்தை சிதைப்பதற்கு பாஜகவும் காங்கிரசும் ஒரே கருத்தில் தான் இருப்பார்கள். இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டுமானால் இன உரிமை வேண்டும். இப்ப கேரளாவை கேரளம்னு சொல்லணும், என்ன இருக்கு? என் மொழி மரபுப்படி சொல்றாங்கிறான். அயலான் கேரளாமா, வெள்ளைக்காரன் சொன்னா கேரளான்னு. ஏன் அப்படி சொல்லணும்? அந்த மான உணர்ச்சி தமிழ்நாட்டில் உண்டா? அண்ணாதுரை கொண்டு வந்தார் தமிழ்நாடுங்கிறிய. என்னடா போட்டுறீங்க? TAMIL என்றால் என்ன? தமிழ். TAMILனா தமிழ்நாடு தானே. எப்படி தமிழ்நாடுங்கிறது தமிழ்நாடாகும்? எனக்கு உச்சரிக்க தெரியாது. அவனுக்கு உச்சரிக்க தெரிஞ்சானா தெரியாட்டி என்ன உனக்கு? உனக்கு இனப்பற்று இல்லை. இன்னும் சொல்ல போனா அண்ணாதுரை முன்மொழிஞ்சது என்ன தெரியுமா? 68ல தமிழ்நாடு, TAMILNAD. ஆமா, அவன் தினமணிலே போட்டான் தமிழ்நாட் பிரேரணைன்னு போட்டான். அப்ப ஏன் சிவராமன் ஆசிரியர் மாப்போசி MLA இருக்காரு, எதிர்த்தாரு. தமிழ்நாடுன்னு வைங்க, இல்ல தமிழகம்னு வைங்க, தமிழ்நாட்டுனா வைக்க கூடாதுன்னு எதிர்த்து. கூட்டணி தான் திமுகவில். மாப்போசி மாற்றுக்கிறது கொடுத்தாரு, பிரச்சனையா இருந்தது. அப்புறம் ராஜாஜி அவரும் கூட்டணியில் இருக்காரு, தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணாரு. பஞ்சாயத்து பண்ணி இங்க மாப்போசி அந்த தமிழகம் தமிழ்நாடு இசட்டு கட்சி போடுறதெல்லாம் THAMI இசட்டு கட்சி போடன்னுட்டார் மாப்போசி. அதெல்லாம் விட்டுருங்க. அண்ணாதுரை சொன்னபடி தமிழ் நீங்க ஏத்துக்கங்க, அவரு நீங்க சொன்னபடி யூ போட்டுக்கட்டும் டிக்குன்னாரு. பஞ்சாயத்துங்க டிக்கு யூ போட்டுக்கட்டு நாடுன்னு, நீங்க தமிழ்னு போட்டுக்க ஒத்துக்கங்க. 2 சமாதானமாகி தமிழ்நாடுன்னு வந்துச்சுங்க. ஒரு கேரளாக்காரன் ஒரு இருக்கிறது தப்புடா, என் சவுண்டு மாறுது, எங்க மரபு மாறுதுன்னு சொல்லி எம்னு கொண்டு வர்றான். திராவிட என்ன பண்ணிருக்கான் பாத்தீங்களா? தமிழ்நாடு. இந்த பையன் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு.
என்ன விஜய் அவங்க கட்சிக்கு என்ன பண்ணீங்களா? இங்கிலீஷ் தான். டிவிகேங்கிறது என்ன? TAMIL தமிழ், தமிழக, TAMILKA தமிழக. வாழ்வுரிமை கட்சி தானே அதுக்கு அது என்னது? வெற்றி கழகம்ங்கிறதுல KAZHAM கழகம்ல வருதுங்க. கழகம்னு வந்தா கெட்ட பேர் வந்துடும்ல. படிச்சு பாத்தீங்களா இல்லையா? அபிஷியல் நேம், அது பேர் தான் தமிழ். அண்ணாதுரை பாணி TAMIL தமிழ், தமிழக TAMILAKA தமிழக. வெற்றி VETRY அது சரி. வெற்றி கழகம் KAZH கழக, KAM கழகம். ZH போட்டா ழான்னு உச்சரிக்கணும்னு வருது இல்ல? ஏன் தமிழ்நாட்டுக்கு போடக்கூடாதா? அத திமுக கம்பெனி. அப்புறம் நாங்க நீ தமிழனான்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? நம்ம பையனை தமிழனே பார்த்து நீ ஏன்டா தமிழங்க எல்லாம் ஒத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறோம்ல. ஏன்னா நம்ம நாட்டு பேர் தமிழ்நாடு, அதை போய் தமிழ்நாடுன்னு வைக்கிறாங்க. அதை நீ ஒத்துக்கிட்டு வர்றீங்க. இன்னைக்கு வரல அப்படித்தானே எழுதுறோம். அது திருத்தணும். முதல்ல தமிழ்நாடுன்னு எழுதணும். இப்போ சீனாக்காரன் அவன் பேர்லாம் மாத்திட்டான். நம்மெல்லாம் பீக்கிங் சொல்லிட்டு இருந்தோம். பெய்ஜிங்னா என்னென்னமோ சொல்றாங்க சிலது. நீ இதுல போங்க, கர்நாடகத்துல எல்லாம் கன்னடத்துல மாத்திட்டாங்க பழைய பேரெல்லாம். நமக்கு தெரியாது. இப்ப பெல்காம் அப்படிங்கறத இங்கிலீஷ்ல படிச்சிருப்போம். கன்னடத்துல பெலகாவி அது பேர். இப்ப அவங்க கன்னடத்துல இருக்கு, அவன் மாத்திட்டான். பெல்காம்ங்கிறத பெலகாவிங்கிறான். இங்க தமிழ்நாடுன்னு கூட மாத்தாது வைக்கிறது இல்ல. இன்னும் பல ஊரை தமிழ்ல மாத்தல, அப்படியே இங்கிலீஷ்ல இருக்கு. இங்கிலீஷ் பள்ளிகளே போட்டிருக்காங்க. ஏனென்றால் இவர்களுக்கு அசலாக தமிழ் இன உணர்ச்சி கிடையாது. திமுகவுக்கோ அதிலிருந்து பிறந்த அதிமுகவோ கிடையாது. தங்களுடைய பிழைப்பை பார்த்துக்கணும். அது திராவிடத்தை உருவாக்கிய தந்தைமா இருக்கிறாங்கல்ல, ஈவேராலாம். தமிழை மேல வந்துடக்கூடாது. நம்மளெல்லாம் அயலான்னு சொல்லி, நாங்க ஏன் அயலான்னு சொல்றோம்? 500 வருஷம் 400 வருஷத்துக்கு முடி வந்தாலும் இந்த மண்ணின் மக்கள் தான் உங்களையெல்லாம் அயலான்னு ஏன் சொல்றோம்? சொல்லக்கூடாது. அதுல இருந்து எங்களை மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க மட்டும் இல்லை, இந்த வந்துட்டாங்க நம்ம தமிழர்கள் அங்கே இல்லையா? ஆந்திராவில் கர்நாடக தமிழர்கள் இல்லையா? அவங்களுக்கு சம உரிமை வேணும். இங்கே வந்து தெலுங்கு கன்னடம் பேசக்கூடியவர்களும் தமிழ் சம உரிமையோட வரணும், இருக்கணும். அதில் மாற்றுக்கிறதே எங்களுக்கு இல்லை. அதுக்காக என் இனத்து பேரையே மாத்துறது, திராவிடன்னு மாத்துறது, TAMIL போட்டு தமிழ்நாடுன்னு சொல்றது என்றால் விடக்கூடாது என்ற இந்த உணர்ச்சியையும் பெற வேண்டும். இதெல்லாம் ஊட்டுவதுதான் தமிழ் தேசிய நாள். இந்த தமிழ் தேசிய நாள் என்பதை தமிழர் உரிமைகளை, மொழி தலைமையை மீட்பதற்காக நாம் எடுத்துக்கொண்டுதான் பேசுகிறோமே தவிர வேற ஒன்றும் சடங்கு சம்பிரதாயமாக அல்ல. இன்றைக்கு தமிழ் தேசியம் எழுச்சி பெற்றிருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை முன்வைத்து பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கு. இப்ப நாங்க 90லேருந்து சொன்னாலும் கூட இந்த விரிவான வளர்ச்சி இல்லை. ஆனால் பிற்காலத்திலே சீமான் வந்து அதை சொல்லி பரப்பிய பிறகு ஒரு வரலாற்று சூழ்நிலையும் ஏற்படும் பொழுது பெரிய அளவுக்கு இன்றைக்கு பட்டணத்திலிருந்து பட்டி தொட்டி வரை தமிழ் தேசியம் என்ற கருத்தியல் வளர்ந்திருக்கு. முழுசா தமிழ் தேசிய வரையறை தெரியுதோ இல்லையோ, நம்மெல்லாம் தமிழர்கள், நம்ம தேசியம் தமிழ் தேசியப்பா என்பதாவது அந்த பிள்ளைகளுக்கு தெரிகிறது. லட்சக்கணக்கான பிள்ளைகளுக்கு ஒரு வளர்ச்சி. இந்த வளர்ச்சி சரியான திசையில் செல்ல வேண்டும். அதுதான் கவலை. நம்முடைய இறையாண்மையை மீட்கக்கூடிய திசையில் செல்ல வேண்டும். அதை பற்றியும் யோசிக்க வேண்டும். இந்த பேர் வந்து வளர்ந்து விட்டது என்பதில் மட்டும் மனநிறைவடைந்து ஓய்ந்து விடக்கூடாது. நம்மை மடக்குவதற்கு பல சூழ்ச்சிகளை செய்வார்கள். இந்திய ஏகாதிபத்தியவாதிகள், வடநாட்டுக்காரர்கள். இந்திய அரசு என்பது ஒரு ஏகாதிபத்திய அரசு, ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ரீஜனல் இம்பீரியலிசம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா குளோபல் இம்பீரியலிசம். அது உலக ஏகாதிபத்தியவாதம். இது மண்டல வட்டார ஏகாதிபத்தியவாதம். உலக ஏகாதிபத்திய தலைவனாக ட்ரம்ப், மண்டல ஏகாதிபத்திய தலைவனாக மோடி என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே தமிழ் தேசியம் என்றால் இதிலெல்லாம் மாற்றம் கொண்டு வந்து ஜனநாயக உரிமைகளை மீட்க வேண்டும்.
ஒரு இறையாண்மை உள்ள தேசங்களுடைய கூட்டமைப்பாக இந்திய ஒன்றியத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்ற கருத்துக்களையும் சிந்தியுங்கள். இதற்காகவும் முயற்சி செய்யுங்கள், பாடுபடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஏற்பாடு செய்த தோழர்கள் அனைவருக்கும், பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.